இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, தவ காலத்தில் நாம் இருக்கின்றோம். பல தவ முயற்சிகளை செய்து வருகின்றோம். எனவே இந்த தவ காலத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவை பாதை செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளையும் அவருடைய வேதனையையும் சிலுவை சாவை தியானிக்கின்றோம், வாசிக்கின்றோம், வாழ்வாக்க நாம் முயல்கின்றோம். எனவே இந்த தவ காலத்தினுடைய தொடக்க நாளில் அந்த சாம்பல் புதன் அன்றைய நாளிலிருந்து இன்று வரை இன்னும் நாம் இந்த தவ காலத்தில் பயணம் செய்ய இருக்கின்றோம். எனவே ஜெபம், தவம், தர்மம் என்ற அந்த 3 வார்த்தைகளை வாழ்வு கொடுக்க நாம் கடைபிடிக்க இந்த தவ காலம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஜெபம் செய்ய வேண்டும், தபசு செய்ய வேண்டும், நாம் தர்மம் செய்ய வேண்டும். எனவே இன்றைய இறை வார்த்தை நற்செய்தியில் 2 பேர் கோவிலுக்கு செல்கின்றார்கள். நாமும் கோவிலுக்கு வந்திருக்கோம். நாம் எதற்காக கோவிலுக்கு வந்திருக்கோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 பேரை நமக்கு முன்மாதிரியாக வைக்கின்றார். இதில் யாரை நாம் முன்மாதிரியாக வைக்க வேண்டும்? யாரை நாம் கடைபிடிக்க வேண்டும்? கோவிலுக்கு நாம் ஆர்வத்தோடு வருகின்றோம். எனவே கோவிலுக்கு வந்து மன நிம்மதிக்காக வருகின்றோம். எனது வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் கோவிலுக்கு வருகின்றோம். வீட்டில் இருந்தால் ஒரே எரிச்சலாக இருக்குது, ஒரே டென்ஷனாக இருக்குது, ஒரே ப்ரெஷராக இருக்குது. அப்போ கோவிலுக்கு போனால் நமக்கு மன நிம்மதி. எனவே இப்படியாக நமது அன்றாட வாழ்க்கையில் பல நிலைகளில் நாம் மன அழுத்தத்திற்கும், நோய்க்கும், மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக நமது சிந்தனைக்கு வருவது நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஆண்டவனை தேடி செல்ல வேண்டும். அங்கு சென்றால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். எனவே ஆலயத்திற்கு நாம் உடனடியாக வருகின்றோம், ஜெபிக்கின்றோம். அமர்ந்து சிறிது நேரம் அல்லது பல மணி நேரங்கள் நாம் கடவுளுக்கு முன்பாக, நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக, லூர்து அன்னைக்கு முன்பாக நாம் ஜெபிப்பதன் வழியாக மன ஆறுதலை பெறுகின்றோம். ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையோடு நாம் வருகிறோம். ஆனால் இந்த இடத்திற்கு வந்து நாம் செல்கின்ற பொழுது ஒரு நிம்மதி, ஒரு நிசப்தமான, ஒரு அமைதியான சூழ்நிலையை நாம் உணர முடிகின்றது. எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 2 பேர் கோவிலுக்கு சென்றார்கள், ஜெபிப்பதற்காக சென்றார்கள். ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் வரி தண்டுபவர். இருவர் ஜெபிப்பதற்காக ஆலயத்திற்கு சென்றார்கள். அவர்கள் ஜெபித்தார்கள். நாமும் ஜெபிக்கிறோம், அவங்களும் ஜெபிச்சாங்க. இந்த பரிசேயர் தம்மை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றார். எங்க கோவிலுக்கு வந்து ஜெபத்தில் தம்மை பற்றி சொல்கிறேன், நான் இப்படிலாம் வாழுறேன், நான் இதையெல்லாம் செய்கிறேன். அது தற்பெருமை, சுயநலம். அப்போ ஒரு ஆலயத்தில் ஆண்டவனுக்கு முன்பாக ஒரு ஜெபத்திலே இவ்வளவு ஒரு சுயநலம், தற்பெருமை இருக்கிறது என்று சொன்னால், ஆலயத்திற்கு வெளியே அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சற்று நாம் கற்பனை செய்து பார்ப்போம். ஆண்டவனை தேடி வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கக்கூடிய அந்த பரிசேயர் தம்மை பற்றியும், தன் வாழ்க்கையை பற்றியும், தன் பெருமைகளை பற்றியும், சிறப்புகளை பற்றியும், புகழ்ச்சியை பற்றியும், சுயநலத்தை பற்றி அவர் ஜெபம் செய்கிறார் என்று சொன்னால், அப்போ ஆலயத்திற்கு வெளியே, சமுதாயத்தில், ஊரில், தான் வாழக்கூடிய அந்த இடத்தில் எப்படிப்பட்ட அவர் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் என்று சற்று நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். தம்பட்டம் அடிப்பது, தற்புகழ்ச்சி, தற்பெருமை. பிரியமான சகோதர சகோதரி, தற்பெருமை என்பது தான் அந்த சுயநலத்திலிருந்து வருவது. நான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தேன், இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எனக்கு இப்படி ஆட்கள் இருக்கின்றார்கள், அரசியல் பலம் இருக்கின்றது, பணபலம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது என்று நாம் தம்பட்டம் அடிப்பது அது தற்பெருமை. புகழ்ச்சி என்பது பிறர் நமக்கு கொடுக்க வேண்டும். பிறர் நம் வாழ்க்கையை பார்த்து, நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து, வாழ்க்கை முறையை பார்த்து, புகழ்ச்சி என்பது மற்றவர்கள் நமக்கு கொடுக்க வேண்டும். இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசு வாழ்ந்த வாழ்க்கை, அவர் போதித்த போதனைகள், அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், இவற்றையெல்லாம் பார்த்த மக்கள் அவரை புகழ்ந்தார்கள், அவரை அரசராக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால்
அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அவர் அடிமையாகவில்லை. அவரை அரசராக்க வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் அங்கிருந்து நழுவி அவர் தன் பணியை செய்வதற்காக அவர் சென்று விடுகின்றார். பிரியமான சகோதர சகோதரி, ஒருவர் அந்த பரிசேயர் எப்பொழுதுமே அவர்கள் தாங்கள் நியாயமானவர்கள், சரியானவர்கள் என்று மக்கள் மத்தியில், அந்த சமுதாயத்தில் எப்பொழுதுமே ஒரு மேன்மையான ஒரு இடத்தில், மதிப்புக்குரிய ஒரு இடத்தை தேடக்கூடிய மனநிலை உடையவர்கள் தான், வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் பரிசேயர்கள். எனவே அவர் கடவுளுக்கு அருகில் நின்று ஜெபிக்கின்றார். எப்படி ஜெபிக்கின்றார் பாருங்க. கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களை போலவோ, இந்த வரி தண்டுபவரை போலவோ, அங்க அவர் ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று ஜெபிக்கிறார். யார்? வரி தண்டுபவர், டாக்ஸ் கலெக்டர். அவர் ஒரு ஓரத்தில் நின்று ஜெபிக்கிறார். இவர் கடவுளுக்கு பக்கத்தில் நின்று ஜெபிக்கிறார். யாரு? பரிசேயர். இவர்களை போலலாம் நான் வாழல, எனவே இல்லாததை பற்றி நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஜெபமா? இது உண்மையான ஜெபமா? மற்றவங்களை பற்றிலாம் சொல்கிறது தான் ஜெபமா? அதுக்கு தான் நாம் ஆண்டவரிடத்தில் வருகிறோமா? அதற்கு தான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோமா? இந்த பரிசேயருடைய மனநிலையை பாருங்கள். தற்புகழ்ச்சி, தற்பெருமை, சுயநலம், இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு அவர் ஆலயத்திற்கு எப்படிப்பட்ட ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்கள். ஆனால் மேலும் அவர் சொல்கின்றார், வாரத்தில் 2 முறை நான் நோன்பு இருக்கின்றேன். செவ்வாய்க்கிழமை இருக்கிறேன் அந்தோனியாருக்கு, வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருக்கு இருக்கிறேன், சனிக்கிழமை லூர்து மாதாவுக்கு நான் இருக்கிறேன், நோன்பு இருக்கின்றேன். இவரும் சொல்றாரு பாரு, வாரத்தில் 2 முறை நான் நோன்பு இருக்கின்றேன், என் வருவாயில் எல்லாம் 10ல் 1 பங்கை கொடுக்கின்றேன். நாம கொடுக்கறதில்ல, சபையில் கொடுப்பாங்க. நம்ம கேத்தலிக்கில் நம்ம கொடுக்கறதில்ல, ஆனால் சபைக்காரங்களாம் கரெக்டாக கொடுத்துருவோம். நாங்கள் கேத்தலிக்கில் நம்ம ப்ரீஸ்ட்டும் சொல்கிறதில்லை, இதை அழுத்தி சொல்கிறதில்லை. ஆனால் சபைக்காரங்க கரெக்டாக 10ல் 1 பங்கை கடவுளுக்கு, ஆலயத்திற்கு அவங்க கொடுத்து விடுவார்கள். எனவே நான் இவற்றையெல்லாம் நான் செய்து வருகிறேன், இப்படியெல்லாம் நான் வாழ்ந்து வருகிறேன் என்று அந்த பரிசேயர் ஆண்டவனுக்கு முன்பாக, பீடத்திற்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக நின்று இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை, ஒரு தற்புகழ்ச்சி, தற்பெருமை, சுயநலத்தோடு அவர் ஜெபிக்கின்றார். ஆனால் வரி தண்டுபவர் பாருங்க, தொலையில் நின்று கொண்டு ஏதோ ஒரு இடத்துல கடவுளுக்கு அருகில் வர ஒரு தயக்கம், தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலை உணர்கின்றார். வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாக என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். அப்பொழுது இயேசு சொல்கின்றார், இந்த இருவரில் அந்த வரி தண்டுபவருடைய ஜெபம்தான் உண்மையான ஜெபம். அருகில் இருந்த அந்த பரிசேயர் ஆண்டவனை விட்டு தொலைவில் போய்விட்டார். தொலைவில் இருந்த அந்த வரி தண்டுபவர் ஆண்டவருக்கு அருகில் வருகின்றார். அந்த ஜெபத்தின் வழியாக அங்கு தற்புகழ்ச்சி இல்லை, தற்பெருமை இல்லை, சுயநலம் இல்லாத ஜெபம். அங்கு கடவுளுக்கு முக்கியத்துவம். நம்மளுடைய ஜெபம் எல்லாம் அப்படியே அட்டவணை போடுவோம். எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, நான் இவற்றிலிருந்து விடுபட வேண்டும், எனக்கு இவ்வளோ வரன் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் என்று நான் சொல்கிறேன். உண்மையான ஜெபம் என்பது கடவுளை மையப்படுத்தவே, இயேசுவை மையப்படுத்தவே, அவரை புகழ வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவருக்கு ஆராதனை செலுத்துவது தான் உண்மையான ஜெபம். எனவே இந்த பரிசேயருடைய ஜெபத்தில் கடவுளுடைய பெயருக்கோ கடவுளுக்கு இடமில்லாத ஒரு வெற்று வார்த்தைகள், வெறும் வார்த்தைகள் தான். அங்கு கடவுளுக்கு இடமில்லை. ஆனால் அந்த வரி தண்டுபவர் கடவுள், அவருடைய ஜெபத்தில் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஜெபிக்கின்றார். அதனால்தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சுட்டி காட்டினார். இருவர் ஜெபித்துவிட்டு வெளியே சென்றார்கள். தூரத்தில் இருந்த வரி தண்டுபவர் ஆண்டவனுக்கு அருகில் வருகின்றார். ஆண்டவனுக்கு அருகில் இருந்த பரிசேயர் ஆண்டவனை விட்டு தொலைவில் செல்கின்றார். வெளியில் சென்ற இருவரும் ஆண்டவரிடம் ஜெபித்து விட்டு சென்ற இந்த இருவரில் யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? யாருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் செவிசாய்த்தார்? யாருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் விடை கொடுத்தார்? அந்த வரி தண்டுபவருடைய ஜெபத்திற்கு தான் கடவுள் விடை கொடுத்தார், செவிசாய்த்தார். அப்ப ஏன் ஜெபம் கேட்கல? என் ஜெபம் தாமதமாவது? ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? அப்ப நம்ம ஜெபத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரி, மாற்றி அமைக்க வேண்டும். அங்கு கடவுள்
முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கணும். கடவுளை போற்றக்கூடிய ஒரு ஜெபம், கடவுளை புகழக்கூடிய, கடவுளுக்கு நன்றி இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு புகழ்ச்சி ஜெபமாக, நன்றி ஜெபமாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த வரி தண்டுபவரை போல நாம் கடவுளுக்கு அருகில் வருவோம். நமது ஜெபம் கேட்கப்படும். நமது ஜெபத்திற்கு கண்டிப்பாக கடவுள் விடை கொடுப்பார். அங்கு தாமதம் என்பதே கிடையாது. நமது ஜெபத்திற்கு கண்டிப்பாக கடவுள் பதில் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே சுயநலம் இல்லாத, தற்புகழ்ச்சி இல்லாத, தற்பெருமை இல்லாத ஜெபமாக நமது ஜெபத்தை நாம் மாற்றுவோம். அப்பொழுது ஆண்டவனுக்கு அருகில் நாம் வருவோம். இந்த ஆண்டவனை விட்டு, இந்த ஆலயத்தை விட்டு ஒவ்வொரு நாளும் நற்கருணை விருந்திலும் இறை வார்த்தை விருந்திலும் நாம் பங்கெடுத்து செல்கின்ற பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக மனநிறைவோடு செல்வோம். இல்லை என்று சொன்னால் அந்த பரிசேயர் எப்படி வந்தாரோ அப்படியே சென்றார். எப்படி ஆலயத்திற்குள் எந்த மனநிலையோடு நுழைந்தாரோ அதே மனநிலையோடு சென்றார். அதற்காக நாம் இங்கு வரவில்லை. பிரியமானவர்களே, இந்த இடத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல வேண்டும். ஆண்டவனை தேடி, லூர்து அன்னையை தேடி நாம் இந்த இடத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால் நிம்மதியோடு நாம் செல்ல வேண்டும். மன அழுத்தத்தோடும், மன இறக்கத்தோடும், வேதனையோடும், துயரத்தோடும், வெளியில் சொல்ல முடியாத மன காயங்களோடு இந்த இடத்திற்கு நாம் வருகின்ற பொழுது, மீண்டுமாக இந்த இடத்தை விட்டு செல்கின்ற பொழுது மனபாரத்தை இறக்கி வைத்தவர்களாக செல்ல வேண்டும். நமது சுமைகளை ஆண்டவரிடத்தில் நாம் போட்டுவிட்டவர்களாக செல்ல வேண்டும். அதற்காக தான் நாம் இங்கு வருகிறோம். எனவே அந்த வரி தண்டுபவரை போல நாம் ஜெபிப்போம். எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்று நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவனை பெற்று இந்த ஆலயத்தை விட்டு ஒவ்வொரு நாளும் இல்லத்திற்கு பயணம் செய்வோம். ஆம்.